வணக்கம். டாஃப் ஐஏஎஸ் அகாடமி டெட்டுக்கான ஸ்கூல் புக் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். நேற்றுக்கு வந்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு இப்போ பார்க்க போகிறது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பார்ட் 2 வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சம்ஸில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிமைண்டர் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். இதுவும் வந்து ஒன் ஆஃப் த பர்டிகுலர் சப் டாபிக் ஆஃப் எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ரிமைண்டர் பேஸ் பண்ணி சில சம்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the greatest number that will divide? Greatest number. Greatest number that will divide 62, 78, 109, leaving remainder 2, 3 and 4 respectively. தமிழ்லையும் படிச்சிடலாம். 62, 78 மற்றும் 109 வகுத்தும் முறையே 2, 3, 4 மீதிகளாக கொடுக்கும். மீதிகளாக ரிமைண்டர் மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணி என்ன கேட்டிருக்காங்கன்னா, மீதிகள் சம்முல மீப்போவா கேள்வி கேட்கும் போதோ மீசிமா கேள்வி கேட்கும் போதோ எப்படி எல்லாம் பயன்படுத்த போறோம், எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ண போறோம், அதான் தெரிஞ்சுக்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல மீதிகள் இந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா மீ போ வே, அதாவது மீ போ கே. ஹெச்சிஎஃப் கிரேட்டஸ்ட் நம்பர்னாலே என்னதான் ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப்னு கேள்வி கேட்டாலே மீதியை முன்னாடியே மைனஸ் பண்ணிடணும். மீதி அப்படின்னு என்ன தெரியுங்களா? எக்ஸ்ட்ரா. இப்போ இந்த நம்பர்லாம் 62, 78, 109ல 62ல 2 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு, 78ல 3 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு, 109ல 4 நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற நம்பர்லாம் எடுத்தது போக மீதி இருக்கு, அதாவது ரிமைண்டர் போக போக இருக்கக்கூடிய நம்பருக்கு தான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். மீதிகள் அப்படின்னு கொடுத்துட்டா ஆரம்பத்திலேயே கொடுக்கப்பட்ட எண்கள்ல இருந்து என்ன பண்ணிடணும்னா மைனஸ் பண்ணிடணும். அப்ப ஹெச்சிஎஃப் கொஸ்டின்ல கேட்டாலே, ஹெச்சிஎஃப்னு கொஸ்டின்ல கேட்டாலே, அதாவது தமிழ்ல மீ பெரு பொது காரணின்னு கேட்டாலே ஆரம்பத்திலேயே முதலிலேயே என்ன பண்ணிடணும், மீதிகளை கொடுக்கப்பட்ட எண்களில் இருந்து கழித்து விட வேண்டும். ஹெச்சிஎஃப் அப்படிங்கிற கேள்வி கேட்டாலே முதலில் மீதிகளை கொடுக்கப்பட்ட எண்களிலிருந்து கழித்து விட வேண்டும். என்ன எண்கள் கொடுத்திருக்காங்க? 62, 78, அடுத்தது 109. இதுல இருந்து என்ன நம்பர்லாம் கழிக்கணும்னா, முறை மாறக்கூடாது. 62ல இருந்து 2 கழிக்கணும், 78 மைனஸ் 3, 109ல 4 கழிச்சிடணும். அதை பாருங்க, இது கழிச்சது போக மீதி என்ன இருக்கும்னா, இந்த மீதிகள் போகும்போது வரக்கூடிய ஆன்சர் என்னன்னா 60, 75, 105. இந்த மூணுத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஹெச்சிஎஃப் மீ போ கே கண்டுபிடிக்க போறோம். அதான் கேட்டிருக்காங்க. அப்ப இந்த 3 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் அப்படின்னா பாருங்க, தனியா எழுதிக்கலாம். 60 15 × 4 60. எப்படி 15ன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸே 15 தான். அதை வச்சு நம்ம பாதி கணக்க போட்டுடலாம். தெரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் நாள் அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா வந்துடும். 75 15 × 5 வாய்ப்பாடு, 15ஆம் வாய்ப்பாடு ஓரளவு தெரிஞ்சீங்கன்னா இது ஈஸி. 105 15 × 7 7 15 105, 7 10 70, 7 5 35, 70 35 கூட்டிக்கலாம். ஏன்னா பெருக்கல் அப்படிங்கிறது ரிப்பீட்டட் அடிஷன் தான். அதுலயும் பார்த்தீங்கன்னா 105 வந்துடும். இப்ப இதுல கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சிஎஃப் மீ பெரு பொது காரணி, அதுல எது காமனா இருக்கோ அதுதான் மீ பெரு பொது காரணி. ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னா 15. அப்ப இந்த மாதிரி கணக்குகள் கொடுக்கும் போது முதலிலே மீதிகளை கொடுக்கப்பட்ட எண்களிலிருந்து கழித்து விட வேண்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். சோ அப்ப இதுக்கு ஆன்சர் 15 ஆப்ஷன் பி ல இருக்கு. அடுத்த क्वेश्चन, find the smallest number that can be divided by 254 and 508
which leaves remainder 4. 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும் போது மீதியாக 4 தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க. வகுக்கும் போது மிகச்சிறிய, நாம லாஸ்டாவே அந்த வீடியோல பார்த்தோம். வகுக்கும் போது மிகச்சிறிய, மீதியின்றி, மீண்டும் ஒன்றாக. இந்த வார்த்தையெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்தாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம்னா எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், மீதி 4 தந்தாள். போன கணக்குல பார்த்தது HCF, இந்த கணக்குல நம்ம பார்க்க போறது எல்சிஎம். HCFல மீதிகளை முதல்லயே மைனஸ் பண்ணிடணும், அப்புறம் தான் சம போடணும். இப்ப எல்சிஎம் இதுல என்னன்னா அப்படி பண்ணக்கூடாது. அது HCF ரெப்ரசன்ட் பண்றதுனால நம்ம அந்த மாதிரி பேஸ் பண்ணி போட்டோம். இங்க நம்ம அப்படி போடக்கூடாது. கொடுக்கப்பட்ட 2 எண்களுக்கும் முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 254 508 இது 2ஆல பெருக்குனீங்கன்னா அது வந்துடும். கொடுக்கப்பட்ட 2 எண்கள் எல்சிஎம் கேட்டாங்கன்னா அவற்றுள் பெரிய எண்ணானது எல்சிஎமாக இருக்கலாம், அல்லது அந்த பெரிய எண்ணின் மடங்கானது எல்சிஎமாக இருக்கலாம். இங்க இப்ப எல்சிஎம் என்னன்னு கேட்டீங்கன்னா 508. எப்படி 508 அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட மடங்கு தான் அது. 508ங்கிற நம்பர் 254ஆலையும் வகுக்க முடியும், வகுக்கப்படும், 508ஆலையும் வகுப்படும். எல்சிஎம்னா என்ன? கொடுக்கப்பட்ட எல்லா எண்களாலையும் வகுக்கப்படும், வகுப்படும். இப்ப 2, 7, 8 அப்படின்னு பார்த்தோம்னா 2, 7, 8 வகுக்கக்கூடிய நம்பர் எதா இருக்கோ அதுதான் அதோட எல்சிஎம். அப்ப 2ஓட மடங்காவும் இருக்கும், 7ஓட மடங்காவும் இருக்கும், 8ஓட மடங்காவும் இருக்கும். எல்லாத்தோட மடங்கா இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேரு மிகச்சிறிய பொது மடங்கு. அப்ப 254ஓட மிகச்சிறிய பொது மடங்கு 508 பக்கத்திலேயே இருக்கிறதுனால அதான் எல்சிஎம். எல்சிஎம் பார்த்தாலே போட்டுற மாதிரி இருக்குது 508. இப்ப மீதிய HCF இருந்தா முன்னாடியே கழிச்சிடணும். எல்சிஎம்மா இருந்தா எல்சிஎம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு இந்த மீதியை கூட்டிக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இதுதான் அடிக்கடி கேட்பாங்க. எல்சிஎம்ல மீதி கொடுத்தாங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட கூட்டிக்கணும். ஏன் சார் கூட்டுறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ரொம்ப லைவா எக்ஸாம்பிளா பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுல சமைச்சு வச்சிருப்பாங்க, 10 பேர் சாப்பிட்டுருப்பாங்க, ஆனா 12 பேருக்கு சமைச்சிருப்பாங்க. எத்தனை பேருக்கு மீந்து போயிருக்கும் அப்படின்னா 2 பேருக்கு மீந்து போயிருக்கும். எத்தனை பேருக்கு சமைச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 பேருக்கு சமைக்க வேண்டிய இடத்துல அவங்க 12 பேருக்கு சமைச்சிருப்பாங்க. அதனாலதான் என்ன மீந்து போகுது, 2 பேருக்கு சாப்பாடு மீந்து போகுது. 10 பேர் தான் சாப்பிடணும், ஆனா சமைச்சதை பார்த்தாங்கன்னா 12 பேருக்கு சமைச்சிருப்பாங்க. அப்ப தெரியாது அந்த மீதி அப்படிங்கிறது மீந்து போனதுன்ற மாதிரி நம்ம பேசுவோம். அது மாதிரிதான் இங்கேயும் இப்படி எல்லாம் வகுக்கிறப்ப 4 மீதி வருதான். 4ன்னா என்ன, இப்ப எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த எக்ஸ்ட்ராவை கடைசியில கூட்டிக்கணும். அங்க மீதியை மைனஸ் பண்ணணும், இங்க மீதியை கூட்டிக்கணும். அதனால தெளிவா கண்டிஷன் வாய்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சு 4ஐ கூட்டிக்கணும். ஏன்னா இங்க 4 தான் மீதி இருக்கு. நம்ம ஜென்ரலா பாக்குறப்ப என்ன எழுதிக்கலாம்னா ரிமைண்டரை கூட்டிக்கணும். ரிமைண்டரை கூட்டிக்கணும். எல்சிஎம் கண்டுபிடிச்சு ரிமைண்டரை கூட்டிக்கணும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கணக்குக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 512. அடுத்த கணக்கு 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுக்கக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கணக்கு. என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்? ஸ்மாலஸ்ட்ங்கிற வார்த்தையை பார்த்தாலே எல்சிஎம் நம்ம டக்குன்னு எடுத்துக்கூடாது, அதுக்கு அடுத்த வார்த்தைகள்லாம் இருக்கணும். இந்த இடத்துல ஸ்மாலஸ்ட்ங்கிறது என்ன மீனிங்னா ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் தான், மிகச்சிறிய 5 இலக்க எண் அப்படின்னா என்னன்றதை பத்தி பேசுவோம். அது கொஸ்டின் என்ன இன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை, வகுப்படக்கூடியனா தமிழ்ல, இங்கிலீஷ்ல எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 72 அண்ட் 108 108 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த வகுப்படக்கூடியன்ற வார்த்தை வந்தாலே என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோலையும் சொன்னேன், 36ங்கிற நம்பரை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 36 வச்சு நமக்கு நிறைய கொஸ்டின் வரும். 36 இன்ட்டு 1 36, 36 இன்ட்டு 2 72, 36 இன்ட்டு 3 108, 36 இன்ட்டு 4 144, 36 இன்ட்டு 5 180. நிறைய படிக்க முடியலனாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். இதெல்லாம் ஆக்சுவலா
பெருக்கல்னு வாய்ப்பாடம் நினச்சிக்காதீங்க. நம்ம வீட்டிலேருந்து கடைக்கு போய் கடையில் போய் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு வரோம். அதில் ஒரு பாக்கெட் வந்து 36 ரூபா, 2 பாக்கெட் எவ்வளோனா 72 ரூபா, 3 பாக்கெட் அதே மாதிரியே நம்ம வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அது 108 ரூபா. 36 ரூபா மதிப்புள்ள ஒரு பாக்கெட்டை நம்ம 4 பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம்னா 144 ரூபா. 36 ரூபா மதிப்புள்ள ஏதோ ஒரு பர்டிகுலர் பாக்கெட்டை கடைக்கு போய் மளிகை கடைக்கு போய் வாங்கிட்டு வரோம்னா அது 5 பாக்கெட் வாங்கினா 180 ரூபா. மளிகை கடை கணக்காக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கணக்கு ஈஸி. நம்ம ஃபீல் பண்ணுறது தான் கணக்காக பார்க்காம கொஞ்சம் நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்து புரிஞ்சுக்கிட்டது பெட்டர். ஸோ இந்த 5 விஷயத்தையாவது கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கிட்டா ஈஸியாக இருக்கும். மனப்பாடங்கிறத தாண்டி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். கூட்டுறது தாங்க. 36 கூட்டினீங்கன்னா 72, 36 மறுபடியும் கூட்டிங்கன்னா 108, மறுபடியும் 36 கூட்டிங்கன்னா 144, மறுபடியும் 36 கூட்டிங்கன்னா 180. அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்களேன், அதில் இருக்க எல்லாமே வந்துருச்சு. இப்போ இதில் காமன் மல்டிபிள் என்னன்னு கேட்டிங்கன்னா 36. இங்கே 36 × 2, இங்கே 36 × 3. என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் பொறுத்த வரையும் ஒரு வாட்டி எழுதணும் காமனா இருக்கிறத, அன்காமனா அப்படியே எழுதிடணும். என்ன அன்காமனா இருக்கு? 2 × 3. அப்ப பாருங்க 2 3 6, 6 × 36. அது வேணா அடுத்ததா சேர்த்துக்கலாம். 36 × 6, இது ரொம்ப முக்கியம். 216. 6 கியூபுங்க. அது 6 கியூப். 12 கியூப் வரையும் படிச்சுக்கிறது பெட்ரு. அதில் 6 கியூபுங்கிறது தான் 216. அப்ப இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆன்சர் 216. இது வரையும் நார்மல் சம்முங்க. இப்போ இதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல மிகச்சிறிய 5 இலக்கம்னு கொடுத்துருக்காங்க. ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர், மிகச்சிறிய 5 இலக்கம். ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னா ஒன்றும் கிடையாது. 1 போடுங்க, 4 0 போட்டுக்கங்க. 1 போடுங்க, 4 0 போட்டுக்கங்க. அதை படிக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அதை படிச்சு பார்க்கறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கெல்லாம் நமக்கு டைம் கிடையாது. 1 போட்டு 4 0. அது 10,000மா 1000மா 1 லட்சமா அப்படிலாம் போட்டு டிபேட் பண்ணிக்க வேண்டாம், குழப்பிக்க வேண்டாம், ஹெசிடேஷன் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல இந்த அளவுக்கு நமக்கு பொறுமை இருக்காது. அப்ப அந்த 1000 அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர். சாரி 1000. இந்த 10,000 அப்படிங்கிறது ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட்டா இருக்கலாம். இதுல கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளை பொறுத்த வரையும் இந்த 2 நம்பரும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்கம்னு கேட்டிருக்கான். அப்ப நம்ம இதை எதால வகுக்க போறோம்னா, இது ரெண்டுத்தையும் பொதுவா எது எக்ஸாக்டா டிவைட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரெண்டுத்தையும் வகுக்கக்கூடிய ஒரு எண் என்னன்னா மீசிமா. அந்த மீசிமா தான் 216. இந்த 216 இந்த 1000க்குள்ள எத்தனை வாட்டி இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா நல்லா புரியும். ரொம்ப ஈஸியான சம் தான், கொஞ்சம் கவனிங்க. தெரியாதவங்க இதை போட்டு பாருங்க. அகைன் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இருக்குது. அதை எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த 10,000த்தை 216ஆல வகுக்க போறோம். முதல்ல 3 டிஜிட் இருக்கிறதுனால இங்க 3 டிஜிட் எடுத்தோம்னா 100 தான். அது வகுக்க முடியாதுங்கிறதுனால நான் எத்தனை டிஜிட் எடுத்துக்கிறேன்? 4 டிஜிட் எடுத்துக்கிறேன். 1000த்துல 216 தோராயமா எத்தனை வாட்டி இருக்குன்னா 4 வாட்டி இருக்கு. 5 வாட்டி போட்டீங்கன்னா 1000 தாண்டிடும். ஸோ 4 முறை. 4 × 16 64. 4 2 8. மீதி நல்லா கவனிங்க. 36 கூட்டினோம்னா 900 வந்துடும். 900 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? ஒரு 100 அதிகமா இருக்கு. அப்ப 136 ஒரு 0. 1300 ரஃபா எடுத்துக்கங்க. 1300ல 200 எத்தனை முறை இருக்கு? 6 முறை இருக்கு. 6 × 200 1200. 1200ங்கிறது அப்ராக்சிமேஷன். முதல்ல 6ங்கிறத போடுவோம், பெருக்குவோம். 16 96. 6 12 6 2 12. மீதி பாருங்களேன் 96. இன்னொரு 4 கூட்டிங்கன்னா 300 வந்துடும். 300 விட எவ்வளவு அதிகமா இருக்கு? டீவியேஷன். வேற ஒண்ணும் கிடையாதுங்க, இதுக்கு பேர் டீவியேஷன் பேரு. இங்க 4 கம்மியா இருக்கு, இங்க 60 அதிகமா இருக்கு. அப்ப எவ்வளோ மீதி வருது? 64 மீதி வருது. ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட்னு கேட்டா, ஸ்மாலஸ்ட் அப்படின்னா சின்னதுன்னு அர்த்தம். ஸ்மாலஸ்ட்னு கேட்டா நம்ம கூட்டல் முறையை பயன்படுத்துவாங்க. லார்ஜஸ்ட்னு கேட்டா கழித்தல் முறையை பயன்படுத்துவாங்க. இப்ப என்னத்தை கூட்டணும் அப்படின்னா 10,000, அதாவது 10,000 216 வகுக்கும் போது 64 வருது. இன்னும் நம்ம எத்தனை நம்பரை கூட்டினா இது ஃபுல்லா அந்த 5 டிஜிட் நம்பரும் வகுக்க முடியும் அப்படின்னா கூட்டணும். கழிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு 5 டிஜிட் நம்பர் இருக்கு, அதை நமக்கு எதையாவது கழிச்சு வச்சுட்டீங்கன்னா 4 டிஜிட்டுக்கு வந்துடும். நமக்கு 5 டிஜிட் வேணும் அப்படின்னா இங்க எவ்வளவு பாருங்களேன், ஷார்டேஜ்னு சொல்லுவாங்க. இதை
ஸோ இந்த ஷார்டேஜ் 216 இருக்கு, இங்க 64 தான் இருக்கு. இப்போ 64 தான் இருக்கு அப்படின்னா இன்னும் எத்தனை நம்பர் இங்க கூட்டினா 216 வகுக்க முடியும் அப்படிங்கிறதா ஷார்டேஜ். அப்படியே கொண்டு போய் மைனஸ் பண்ணி போறோம். மைனஸ் பண்ணுவோம். 60 210ல் 60 போச்சுன்னா 150, 6ல் 4 போச்சுன்னா 152, 6ல் 4 போச்சுன்னா 2, 152ங்கிறது ஷார்டேஜா இருக்கு. இந்த ஷார்டேஜ் இருந்திருந்தா இது முழுசா வகுப்பட்டிருக்கும். ஆமா தானே? அப்ப மிகச்சிறிய அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே மிகச்சிறிய 4 இலக்க 5 இலக்க 6 இலக்க அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே நல்லா காதல வாங்கிக்கங்க. நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போறோம், அதுல மாற்றமே கிடையாது. மிகச்சிறிய வகுப்படக்கூடியன்ற வார்த்தை கொஸ்டின் கொடுத்திருப்பாங்க. மிகச்சிறியங்கிறதுனால எல்சிஎம் கண்டுபிடிக்கல, வகுப்படக்கூடிய மிகச்சிறிய அவங்க கொஸ்டின் 5 இலக்க 6 இலக்க 4 இலக்கன்னு கூட கேட்பாங்க, 7 இலக்க இது கூட கேட்கலாம், தப்பே கிடையாது. இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இது இலக்கம், டிஜிட்ஸ். இப்படி கேட்டாங்கன்னா கவனிங்க, இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு பேரு வகுபடும் எண், இதுக்கு பேரு வகுத்தி, இதுக்கு பேரு மீதி. வகுபடும் எண், வகுத்தி, மீதி. இந்த வகுபடும் எண்ணோட ஷார்டேஜ ஆட் பண்ண போறோம். இங்கிலீஷ்ல டிவைடன். டிவைடன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட பிளஸ் பண்ண போறோம் ஷார்டேஜ். ஷார்டேஜ்னா என்ன சார் அப்படின்னா வகுத்திக்கும் மீதிக்கும் உள்ள வித்தியாசம். இங்கிலீஷ்ல டிவைசருக்கும் ரிமைண்டருக்கும் உள்ள வித்தியாசம் தான் ஷார்டேஜ். எதோட ஆட் பண்ணணும்? டிவைடண்டோட ஆட் பண்ணணும். இந்த கண்டிஷன் எப்ப அப்படின்னா மிகச்சிறிய 4 இலக்க 5 இலக்க 6 இலக்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கிறது தான் பெட்டர். அப்ப இந்த 152 ஷார்டேஜா இருக்கு. ஷார்டேஜா இருந்தா என்ன பண்ணணும்? இங்க கொண்டு போய் ஆட் பண்ணிக்கணும். இந்த பாருங்க 10,000 பிளஸ் வகுத்திக்கும் மீதிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு இங்கே போட்டாச்சு 152. 10,000 பிளஸ் 152 10,152 தான். 72 மற்றும் கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க 72 மற்றும் 108 அவற்றால் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இரு எண்களின் மீ போ கா 2 அவற்றின் மீசிமா 154 அவ்விரு எண்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு 8 எனில் அவற்றின் கூடுதல் காண்க. HCF of two numbers is 2 and their LCM is 154. Difference between the numbers is 8. Then the sum is. சம்னா என்னன்னா அடிஷன், கூடுதல். 2 நம்பர் பார்த்திருக்கோம், 2 நம்பரை வச்சு பேசுவாங்க பெரும்பாலும். 2 எண்களின் HCF 2, LCM 154. அதுல ஒரு நம்பர் என்னன்னா 8, மற்றொரு நம்பர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இதை வச்சு ஆன்சர் போட்டுற முடியும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஆப்ஷன்ல ஒரு நம்பர் 8ன்னு கொடுத்துட்டான், 154. அதாவது அந்த 8ங்கிறது என்னன்னா டிஃபரன்ஸ். அந்த 8ங்கிற நம்பர் என்னது? டிஃபரன்ஸ். அந்த டிஃபரன்ஸை வச்சு ஆப்ஷன்ல இருந்து எடுத்து போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பின்னாட்களை சொல்லி தரேன். இன்னைக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுவோம். கவனிங்க, இதுக்கு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ல a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதுக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அதுக்கு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. நடுவில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மாறிடும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா புக்ல இருக்குதெல்லாம் 4ab. இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா 6th லெவல் அது இருக்காது. கொஞ்சம் அடுத்த மீடியம்ல படிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். நம்ம ஈஸியா கத்துக்கணும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கூடுதல் வந்துருச்சு, வித்தியாசம் வந்துருச்சு. ஏபி அப்படின்னா என்ன தெரியுங்களா? நம்ம படிச்சோம்ல, எல்சிஎம் இன்டு HCF ஈக்குவல் டு ஏ இன்டு பி. ஏ இன்டு பி தான் ஏபி.
அதாவது இரு எண்களின் பெருக்கல் பலனானது அவற்றின் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் பெருக்கல் பலனுக்கு சமம். அதை தூக்கி இங்க அப்ளை பண்ணிக்கலாம். எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுத்தையும் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது எல்லாத்தையும் எடுத்து இங்க எழுதிக்க வேண்டியதான். வேறுபாடு அப்படின்னா மைனஸ். இரு எண்களுக்கான வேறுபாடு என்ன கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தனியாக தான் எழுதி காமிச்சிடறேன். எல்சிஎம் என்ன கொடுத்துருக்காங்க 154. ஹெச்சிஎஃப் என்ன கொடுத்துருக்காங்க 2. வேறுபாடு 2 எண்கள்னா ஏபின்னு எடுத்துப்போம். அது ரெண்டுத்தோட வேறுபாடு இதெல்லாம் கிவன்ல கொடுத்தது. தூக்கிட்டு வந்து இங்க அப்ளை பண்ணிட போறோம். a பிளஸ் பி தெரியாதனால அது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் a மைனஸ் பி கொடுத்துருக்காங்க 8 ஸ்கொயர் 4 இன்ட்டு 154 இன்ட்டு 2. லிசன் கவனிங்க. இப்ப நமக்கு இதுதான் தேவை. இந்த -8 ஸ்கொயர் அந்த சைடு போயிடுது. அதுக்கு முதல்ல அதெல்லாம் பெருக்கிடலாம். கவனிங்க எப்படி பெருக்கலான்றதையும் தெரிஞ்சுக்க போறோம். கவனிங்க 4 இன்ட்டு 154 4 இன்ட்டு 100 400 4 இன்ட்டு 50 200 400 200 600 நன்னா 16. அப்ப 400 200 16 400 பிளஸ் 200 600 600 பிளஸ் 16 616 616 இன்ட்டு 2 616 நம்ம 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 1232. இந்த -8 ஸ்கொயர் அந்த பக்கம் வந்தா பிளஸ் 8 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 64. அப்ப a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு கூட்டினீங்கன்னா 1200 30 60 90 2 4 6 96. a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏதோ ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாங்கன்னா 1296. எந்த எண்ணை ஸ்கொயர் பண்ணா 1296 வரும்னா 6ல முடிகிற நம்பரை ஸ்கொயர் பண்ணாதான் 6லயே ஆன்சர் கிடைக்கும். நீங்க பாருங்களா ஆப்ஷன்ல எல்லாமே 6ல கொடுத்துருக்கோம். ஆப்ஷன் எல்லாமே பாருங்க 26 36 46 56. இதை எப்படி சார் சால்வ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு நான் தனியா உங்களுக்கு ஒரு நாள் ஷார்ட்கட் வீடியோ ஒன்று எடுத்து கொடுக்குறேன். a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஒரு நம்பரை எப்படி ப்ராப்பரா ஸ்கொயர் பண்றது, எப்படி ஈஸியா ஸ்கொயர் பண்றது அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் அந்த பக்கம் போனோம்னா பிளஸ் ஆர் மைனஸ் வந்துடும். பிளஸ் ஆர் மைனஸ் போடுங்கிறதுனால ஸ்கொயர் அந்த பக்கம் எடுத்துட்டு போயிடாதீங்க. ஸ்கொயரை நார்மலா எல்லாரும் எடுத்துட்டு போவாங்க. அப்படியெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. நம்ம எப்படி போட போறோம்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர். இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. √4க்கு என்ன ஆன்சர்னு கேட்டீங்கன்னா ஆன்சர் நிறைய பேர் என்ன நினைச்சுப்பாங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் 2 தான். எப்ப சார் பிளஸ் ஆர் மைனஸ் 2 அப்படின்னா இப்ப இது வந்து ஒரு உதாரணத்துக்கு x² ஈக்குவல் டு 4 x² ஈக்குவல் டு 4 x ஈக்குவல் டு ஸ்கொயர் அந்த பக்கம் போறப்ப வெளியில தான் பிளஸ் ஆர் மைனஸ் ரூட்னு இருக்கும். இதோட ஸ்கொயர் அங்க போறப்ப பிளஸ் ஆர் மைனஸ் √4. √4க்கு ஆன்சர் 2 தான். வெளியில ஏன் ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்காங்கன்னா எக்ஸுக்கு 2 மதிப்பு வரணும். வெறும் 2ன்னு போட்டா அது ஒரு மதிப்பாயிடுது. எக்ஸுக்கு ஆனால் எத்தனை மதிப்பு வரணும் 2 மதிப்பு வரணும். அதனாலதான் இங்க பிளஸ் ஆர் மைனஸ் போடுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 2ன்னு எழுதுவோம். இது வேற இது வேற இது வேற. இங்க நான் அந்த ஸ்கொயர் அந்த பக்கம் கொண்டே போகல. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஏன் அப்படி வரக்கூடாதுன்னா டிஃபரன்ஸ்னு பார்த்தோம்னா ஆல்வேஸ் பாசிட்டிவ்ல தான் எழுதணும். நெகட்டிவ் நம்பர் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு நம்பருக்கு இன்னொரு நம்பருக்கு எடுக்கிற இடைவெளி தான் வேறுபாடுங்கிறது. 8க்கும் 10க்கும் வேறுபாடு 2 தான். அப்ப 8க்கும் 10க்குன்னு கேட்டாலும் 2 தான் சொல்லணும். 10க்கு 8ன்னு கேட்டாலும் 10க்கும் 8க்கு எத்தனை வேறுபாடுனா 2 தான் சொல்லணும். நீங்க டிஃபரன்ஸை போய் பாசிட்டிவோ நெகட்டிவோலாம் பேசவே கூடாது. டிஃபரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ஆனா அதை அடையாளப்படுத்தி பேசுறப்பதான் நம்ம டிஃபரன்ஸ் சொல்றோம். நார்மலா மைனஸ் அப்படிங்கிற சிம்பிள் எப்ப போடுவாங்கன்னா அது ஒரு பர்டிகுலர் இன்டீஜர் கான்செப்ட் வரும்போது போடுவாங்க. இங்க நம்ம இன்டீஜர்லாம் கிடையாது. அதாவது நெகட்டிவ் நம்பர் சொல்லக்கூடாது. அதனாலதான் ரூட் போட்டுக்கிறோம். அப்ப பாத்தீங்கன்னா இது √2 ஸ்கொயரும் கேன்சல். இதுக்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 36. எப்படி சார் 36 டக்குன்னு போட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு இந்த 35ஓட ஸ்கொயர் நல்லா தெரியும். 35 ஸ்கொயர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 35 ஸ்கொயர் பண்றோம் வச்சுக்கோங்களேன். 5 ஸ்கொயர் பண்ணா 25. 5 ஸ்கொயர் பண்ணா 25. 3க்கு அடுத்த நம்பர் போட்டு பெருக்கி எழுதுவாங்க. அதுவும் ஒரு எழுதிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 3 ஸ்கொயர் பண்ணா 9. 3 ஸ்கொயர் பண்ணுங்க 5 ஸ்கொயர் பண்ணுங்க 5 ஸ்கொயர் பண்ணி அப்படியே எழுதிருங்க. 3 ஸ்கொயர் பண்ணி அப்படியே எழுதக்கூடாது.
3 ஸ்கொயர் பண்ணி 3 கூட்டிருங்க. 3 ஸ்கொயர் பண்ணி 3 கூட்டினா 3 ஸ்கொயர் 9, 3 கூட்டினோம்னா 12. 1225க்கு பக்கத்துல தான் இந்த நம்பர் இருக்கு. 1225னா அப்புறம் 35 ஸ்கொயருக்கு பக்கத்துல. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா 35க்கு பக்கத்துல இருக்கிற ஒரே ஆப்ஷன் 36. 36 ஸ்கொயர் பண்ணி பாருங்க 1296 வரும். அப்ப இந்த இரண்டு எண்களின் கூடுதல் sum of the numbers is nothing but 36. இதை நம்ம பொறுமையா போட்டு கத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா நீங்க இதெல்லாம் எக்ஸாம் வைஸ் பாக்குறப்ப இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் 1 2 3 4 5 6 நம்ம 6 ஸ்டெப்ஸ் போட்ட மாதிரி இருக்கு. இதை தான் இவ்வளவு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபார்முலாலாம் உங்களுக்கு நல்ல மனப்படமா தெரியணும். அதனால இந்த ஃபார்முலா மட்டும் இக்னோர் பண்ணிடுங்க. 1 2 3 4 5 5 ஸ்டெப்ல ஆன்சர் போட்டுருவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். 8 9 12 ஆகிய எண்களால் வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? The greatest 4-digit number which is exactly divisible by வகுப்படுங்கிற வார்த்தையை பார்த்தாலே நம்ம என்ன எழுதணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். வகுப்படும், மீதியின்றி, மிகச்சிறிய, மீண்டும் ஒன்றாக, இந்த 4 வார்த்தையும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னு இந்த கொஸ்டின் சொல்லுது நமக்கு. இப்ப நமக்கு இந்த கொஸ்டின்ல 8 9 12 இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி பிரிக்க போறோம்னா பிரைம் ஃபேக்டர்ஸ்ல பிரிக்கலாம். 2 cube 3 square 4 3s are 12. ஆனா பிரைம் நம்பர் தான் போடணும். 4 பிரைம் நம்பர் இல்ல. 4 are 2 squared into 3 அப்படி எழுதலாம். இப்போ நம்ம இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம்னா காமனா இருக்கிறது ஒரு வாட்டி எழுதினா போதும். அது லார்ஜஸ்ட் பவர். எல்சிஎம்னா பேரு தான் எல்சிஎம். ஆன்சர் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். அப்ப இதுல இருக்கிறதுலயே எது பெரிய 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 cube. அடுத்தது 3 3 ஸ்கொயர். இதுல எது பெருசோ அதான் எழுதணும். ஏன்னா ஆன்சர் எல்சிஎம் பொறுத்தவரையும் பெருசா இருக்கும், HCF சின்னதா இருக்கும். அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். முதல் கண்டிஷன் என்னன்னா எல்சிஎம் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் than HCF. அவர் இதுல எது பெருசா இருக்கோ அதான் எல்சிஎம் எடுத்துக்கிறோம். 3 ஸ்கொயர். ஆன்சர் இஸ் நத்திங் பட் 8. 2 cube 8, 3 ஸ்கொயர் 9, 72. 8 9s are 72. எல்சிஎம் கிடைச்சிருச்சு. அடுத்தது மிகப்பெரிய 4 இலக்க எண், லார்ஜஸ்ட் ஆர் கிரேட்டஸ்ட். ஃபோர் டிஜிட் நம்பர் 4 9ங்க. இதை படிச்சு பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. 9999 அதெல்லாம் வரணும்னு அவசியம். 4 9 மிகப்பெரிய 4 இலக்கமா 4 9, மிகப்பெரிய 5 இலக்கமா 5 9, மிகப்பெரிய 6 இலக்கமா 6 9. அதை படிச்சு பார்க்கணும், ட்ரை பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட். ஸோ அப்போ அவ்வளோதான், இது தெரிஞ்சு போச்சு. இப்போ கேள்வி என்னன்னா இவை 3 எண்களையும் வகுக்கக்கூடிய 4 இலக்க எண். அப்ப கண்டிப்பா இது 3த்தையும் வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் என்ன? 72. இதோட மடங்கா தான் இருக்கும் அந்த 4 இலக்க எண். இதோட மடங்கா இருக்கும். இதோட மடங்கா இருக்குங்கிற காரணத்தினாலதான் நம்ம இந்த மீசிமாவை இந்த 4 டிஜிட் பெரிய நம்பரை டிவைட் பண்ணி பார்க்க போறோம். லிசன் கேர்ஃபுல்லி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம் இதெல்லாம். கவனிங்க, ஆன்சர் சீக்கிரமா போடலாம். 4 9 72ஆல வகுக்க போறோம். பாருங்க, 99ல எத்தனை 72 இருக்கும்? ஒரு 72 72. மீதி 7 2. ஒரே ஒரு நம்பர் இறக்கிக்கலாம், 279. மறுபடியும் நான் சொன்னேன் 36ஓட மடங்கு படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ட்டு. பாருங்களேன், 36 2 72, 36 3 108, 36 4 144, 36 5 180, 36 6 216. அதையும் தாண்டி போகுது. இப்ப 216ஐயும் தாண்டி போகுது. 36 × 7 7 36. ரொம்ப பயங்கர பயப்பட வேண்டாம். நமக்கு இப்ப தெரியல அப்படின்னா 36 30 + 6ன்னு பிரிச்சுக்க வேண்டியதான். 7 × 30 210, 6 7 42, 210 42 252. அவ்வளவுதான். இப்ப எத்தனை வாட்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 வாட்டி இருக்கு. 7 2, அதாவது நம்ம போட்டது 36 இல்லையா? 36 பாத்தீங்கன்னா 7 முறை பார்ப்போம். 72 தான் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். 72 இதுல எத்தனை வாட்டி இருக்குன்னா
ஒரு 72 72 2 72 144 3 72 216. 216ல 72 எத்தனை முறை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 முறை இருக்கு. 3 × 70 210 மூவி 2 6 அதான் 216. இதை நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸோ 9ல் 6 போச்சுன்னா 3, 7ல் 1 போச்சுன்னா 6, 63 வருது. மறுபடியும் 9 கீழே இறக்கிடலாம். 639ல் 72 எத்தனை வாட்டி இருக்குன்னு பாக்குறோம். 72 10ஆல பெருக்கிறது ரொம்ப ஈஸி. 72 10ஆல பெருக்குனீங்கன்னா 720. 720 இல்லை, அதை விட கம்மியான நம்பர் தான் இருக்கு. அப்போ 9ஆல பெருக்கலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 9ஆல பெருக்குனீங்கன்னா 70 × 9 630. 7 9 63. வாய்ப்பா நமக்கு நல்லா தெரியும். 10ஆம் இலக்கத்தில் இருக்கனால 630. இங்கேயும் கிட்டத்தட்ட 630 தான் இருக்குது. ஆனால் பக்கத்தில் 2 இருக்கு பாருங்க. 2 9 18. 630ஐயும் 18ஐயும் கூட்டுற மாதிரி ஆயிடும். கூட்டும் போது இது பெரிய நம்பரா போயிடும். அப்போ எத்தனை வாட்டி பெருக்கலாம்னா 8ஆல பெருக்கலாம். 8 × 70 560. 8 × 7 56 560ன்னு எழுதிக்கலாம். 2 8 16. அப்ப 560ஐயும் 16ஐயும் கூட்டிங்கன்னா 576. மீதி மறுபடியும் மீதிக்கு பார்க்கணும். என்ன மீதி வரும்னு பாருங்க. 9ல் 6 போச்சுன்னா 3. இப்ப 7ஆல அப்படிலாம் பண்ண வேண்டாம். 63ல 57 கழிச்சிருங்க. 6. ஆன்சர் என்ன வருது? 63 வருது. இதாங்க மீதி. இதோட நிப்பாட்டிக்கணும். அந்த கணக்குகள்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா மிகச்சிறிய அப்படின்னு பேசுறப்பெல்லாம் இந்த ஷார்டேஜை கொண்டு போய் கூட்டிட்டோம். இது மிகப்பெரியங்கிற வார்த்தை வருது. மிகப்பெரிய நாலு இலக்கம், அதே மாதிரி 5 இலக்கம் 6 இலக்கம் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு பேர் என்னன்னா வகுபடும் எண், டிவைடண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரிமைண்டர், மீதி. இங்க தமிழ் எழுதி காமிச்சிடுறேன். இந்த மாதிரி கண்டிஷன் அரைஸ் ஆகிறப்பெல்லாம் வகுப்படும் எண், அதாவது டிவைடன் மைனஸ், அங்க பிளஸ் இங்க மைனஸ், வகுப்படும் எண் மைனஸ் மீதி. இதுதான் ஆன்சர். இப்ப நமக்கு வகுப்படும் எண் என்னன்னு கேட்டீங்கன்னா 4963. 9ல் 3 போச்சுன்னா 6. 99 போட்டுக்கலாம். ஏன்னா முதல் 2 இலக்கம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 90ல் 60 போச்சுன்னா 3. அப்ப இதுக்கான ஆன்சர் 9936. ஸோ ஆப்ஷன்ல 9936 எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கு. அப்ப இந்த மாதிரி மிகப்பெரிய 4 இலக்கம்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மிகப்பெரிய 4 இலக்கம் 5 இலக்கம் 6 இலக்கம்னு கேட்டாங்கன்னா வகுப்படும் எண் மைனஸ் மீதி. வகுப்படும் எண்ல இருந்து எதை மைனஸ் பண்ணிடுறோம், மீதியை மைனஸ் பண்ணா அதான் ஆன்சர். ஏன்னா ஏன் கூட்டக்கூடாதா சார் அப்படின்னா கூட்டிட்டீங்கன்னா பிரச்சனை. 4 இலக்கமே பெரிய நம்பர், இதோட 1 கூட்டினா கூட அது 5 இலக்கமா மாறிடும். நம்மகிட்ட கேள்வியே என்னதான் கேட்டிருக்காங்க, மிகப்பெரிய 4 இலக்கம்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கூட்டக்கூடாது, கழிக்கணும். நம்பர் 1. இது ஒரு ஞாபகத்துக்கான விஷயம். அந்த கணக்கு எது மிகச்சிறிய. சோ மிகச்சிறியன்னு கேட்ட கணக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதோ இருக்கு பாருங்க, இதோ இருக்கு. மிகச்சிறிய அப்படிங்கும் போது இங்க நம்ம கழிக்க கூடாது. கழிச்சிட்டீங்க அப்படின்னா மிகச்சிறிய 4 இலக்கம்னு கேட்டாங்கன்னா அது நீங்க ஏதாவது மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 3 இலக்கமா மாறிடும். அதே மாதிரிதான் இங்கேயும். அப்ப இங்க கூட்டணும். மிகச்சிறியனா கூட்டல், மிகப்பெரியனா கழித்தல். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சம்ஸ் நிறைய கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த 36ஓட மடங்கு, இந்த 72 நம்ம போட்டது, இதெல்லாம் திருப்பி அகைன் போட்டு பாருங்க. போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிடும். அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ். உங்களுக்கு ஒர்க் அவுட் ப்ராப்ளம்ஸ் சில கொடுத்துருக்கேன். அதுல என்ன கொஸ்டின் பார்த்துருக்கோம், என்னெல்லாம் கொஸ்டின் கேட்டிருப்போம் அப்படின்றத ஒரு வாட்டி நானே சொல்லிடுறேன், கவனிங்க. 15, 21, 27 ஆகிய 3 எண்களால் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க இயல் எண். மிகப்பெரிய 4 இலக்க இயல் என்னன்னு உங்களுக்கு தெரியும், 4 9. அப்ப மீதியின்றி வகுப்படுங்கிற வார்த்தை தான் என்ன சொல்லுது அப்படின்னா அந்த கணக்கை நம்ம எல்சிஎம்ல சால்வ் பண்ணணும்னு சொல்லுது. அப்ப 15, 21, 27 எல்சிஎம் கண்டுபிடிச்சு இந்த 4 இலக்க எண்ணால வகுத்து என்ன நம்ம முன்னாடி சம்பளம் செஞ்சிருக்கோமோ அதை மாதிரி ஃபாலோ பண்ணி இதுலயே செஞ்சிருங்க. அடுத்த கொஸ்டின் என்னன்னா 2 ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன் அப்படின்னு சொல்லி
ஈரிலக்க எண்களின் பெருக்கல் பலன். ஈரிலக்கம் அப்படின்னா 2 digit. Product of 2 digit number is 300 and the HCF is 5. Then the two numbers are. இதுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ல இருக்கிற எது இந்த கண்டிஷனை பொறுத்துது அப்படிங்கிறது பாருங்க. HCF 5 கொடுத்துருக்கான். அப்ப இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் HCF 5 இருக்கா அதை செக் பண்ணிக்கணும். அடுத்த ஆப்ஷன்ல இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 300 வருதா அதையும் செக் பண்ணிக்கணும். அவ்வளவுதான் ஆன்சர். மூணாவது கொஸ்டின் என்னன்னா இரு எண்களின் மீப்போவா 8 கீழ்கண்ட எண்களில் எந்த எண் அவற்றின் மீசிமாவாக இருக்க முடியாது. மீசிமாவாக இருக்க முடியாது அப்படின்னா நான் 8ஆல வகுப்புற நம்பர் தான் கீழே இருக்கணும். அதாவது கீழே கொடுத்துருப்பான் அதுல ஏதோ ஒரு நம்பர் 8ஆல வகுப்படாம இருக்கும். அப்படி வகுப்படலைன்னா அது எல்சிஎம் கிடையாது. இதை நம்ம எங்க பார்த்தோம்னா நம்ம போன கிளாஸே பார்த்தோம். அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆல வகுக்க முடியும் அப்படின்னா இது மீப்போ அதாவது HCF. எல்சிஎம் எப்பயுமே HCF வகுக்கும். அப்படி வகுக்கலைன்னா வகுக்காத நம்பர் HCF கிடையாது. அப்படி வகுக்க முடியலன்னா அப்படி கொடுத்துருக்கிற கீழே இருக்கிற நம்பர் இங்க இருக்கிற எல்லாமே எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் எப்படி சார் இத்தனை எல்சிஎம் இருக்கும்னா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது 8ஓட மடங்கு கீழே எல்லாமே இருக்கும். ஏதோ ஒன்று 8ஓட மடங்கு இல்லை. அதுதான் என்ன ஆன்சர்னு கேட்டிருக்கோம். அதை ஆன்சர் பண்ணிடுங்க. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா LCM HCF டே 2 பார்ட் 2 கிளாஸ். தேங்க்யூ.